ஆண்டவரே, இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக நீர் கொடுத்த இந்த கிருபையின் வேலைக்காக மைக்கு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கிருபையின் நாட்களிலே நாங்கள் கிருபையின் மேல் கிருபை பெருகும்படியாக தாழ்மையிலே வளரும்படியாக உதவி செய்யும். நீர் எங்களை பார்க்கிறீர் என்ற உணர்வோடு நம்மிடத்திலே ஆண்டவரே பயத்தோடு நடுக்கத்தோடு வர உதவி செய்யும். என்னுடைய மீறுதலையும் அக்கிரமங்களையும் பாவங்களையும் மன்னித்து கிருபியா இறங்கி உம்முடைய ஆண்டவரை வசனத்தை கொடுப்பதற்கு நீதாமே உதவி செய்யும். இந்த வேத வகுப்புகளில அநேகர் ஆசீர்வதிக்கப்பட முடியாத உதவி செய்யும். தெளிவான முறையில தேவனுடைய வார்த்தைகளை விளங்கிக் கொள்ளத்தக்கதாக கிருபை பாராட்டு. ஏசாண்டம்ல வேண்டிக் கொள்கிற அப்புறம் தகப்பனே, ஆமென். இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த வேத பகுதி என்னவென்றால், வேத பாடம் என்னவென்றால், சட்டமும் கிருபையும் அல்லது லா அண்ட் கிரேஸ். இந்த நியாயப்பிரமாணம் இங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டானது. தேவனுடைய கிருபையினாலே நாம் கிருபையின் காலத்திலே ஜீவித்து வருகிறோம். இந்த நியாயப்பிரமாணமானது மோசேயின் மூலமாக அங்கே சீனாய் மலையிலே அங்கே 10 கற்பனையாக கொடுக்கப்பட்டது. இது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு திரும்பி வந்தபோது அவர்களுக்கு முழு தேவனுடைய பரிசுத்த அளவுகளை தெரிந்து கொள்ளத்தக்கதாக தேவனை எப்படி அணுக வேண்டும் என்ற முறைக்காக சில சட்டங்களை தேவன் கொடுத்தார், மோசேயின் மூலமாக கொடுத்தார். அவர் அந்த சட்டங்களை கூட 40 நாள் அவர் சீனாய் மலையில இரவு பகலும் உணவு சாப்பிடாம தண்ணீர் குடிக்காம காத்திருந்து தேவனுடைய கரங்களினாலே எழுதப்பட்ட அந்த 10 கற்பனைகளை அவர்களுக்கு கொடுத்தார். இந்த விதமாக அநேக கற்பனைகள் நாம் பழைய ஏற்பாட்டு காரியத்துல பார்க்கலாம். இந்த அநேக கற்பனைகள் அதுல 3 பிரிவாக இருக்கிறது. ஒன்று மாரல் லாஸ் என்று சொல்லுவாங்க. அதாவது நாம் இந்த உலகத்துல எப்படி சன்மார்க்கமாய் நடக்க வேண்டும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எங்க எப்படி ஒவ்வொரு பாவத்திற்கான அந்த வழிமுறைகள், அதை எப்படி நாம் அதிகளை ஜெயிக்க வேண்டும் என்பதான சில மாரலா அங்கு கொடுக்கப்பட்டது. பிறகு சிவில் லா, சட்டம். ஒரு தேசத்திலே நாம் இருக்கும்போது, இப்ப பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, ஒரு ஸ்கூட்டர்ல போனா அதுக்கு லைசன்ஸ் இருக்கணும், ஹெல்மெட் போடணும், அப்புறம் இன்சூரன்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சிவில் லா இருக்குது. இந்த வலதுபுறமாக போகணும், வலதுபுறமாகத்தான் நம்ம போகணும். இந்த விதமாக அப்புறம் சிக்னல் லைட்ல வந்து ரெட் வந்துச்சுன்னா நிக்கணும், பச்சை விளக்கு வந்தா போகணும் என்பதான சில சிவில் லா, இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் இருக்கிறது. அதுக்கு பிறகு செர்மோனியல் லா, அதாவது ஒரு பலியை செலுத்த வேண்டும் என்றால் அது எப்படிப்பட்ட பலியாக இருக்க வேண்டும், அது பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியாக அல்லது ஒரு புறாவாக, அது ஊனமற்றதாக இருக்க வேண்டும் என்பதான சில அது ஆசாரியர்கள் தான் அந்த பலியை அவர்கள் செலுத்த வேண்டும், எல்லாரும் அதை செலுத்தக்கூடாது, அது எப்படி செலுத்த வேண்டும் என்பதான சில சட்டங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு ஆண்டவர் வருவதற்கு முன்பதாக கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகள் அவர்கள் இந்த விதமான சட்டத்தின்படி அவர்கள் ஜீவித்தார். இப்போ அதை பத்தி தான் நம்ம பார்க்கிறோம். இந்த சட்டம் என்றால் என்ன? இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேயின் மூலமாக தேவன் கொடுத்த கட்டளை தான் இந்த இப்பொழுது பார்க்கக்கூடிய கட்டளை. இப்போ கட்டளைன்னா ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு கட்டளை இருக்கு. முஸ்லிம் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு கட்டளை இருக்கு, இந்து மதத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு கட்டளை இருக்கு, புத்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு கட்டளை இருக்கு. அவைகளெல்லாம் நம்ம பார்க்க போறது இல்லை. இந்த லா என்று சொல்லும் போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏசாண்ட தேவன் யெகோவா அவர்களுக்கு கொடுத்த இந்த உலகத்துல அவர்கள் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. அநேக கட்டளை, ஒரு கட்டளை என்று சொல்ல முடியாது. இந்த கட்டளை எதற்காக என்றால், தேவன் பரிசுத்தமாக இருக்கிறார், அவர்கள் பரிசுத்தமாக நடக்கும்படியாக இந்த கட்டளைகள் அவர்களுக்கு உதவி செய்கிறது. இப்போ இதனுடைய விவரங்களை நீங்க ஒழுங்கா கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்க அந்த விலகிக் கொள்ளுதலை, அதாவது இதற்குள்ள வித்தியாசத்தை நாம் பார்க்கலாம். இப்ப தேவனுடைய 10 கற்பனையானது 2 இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். ஒன்று யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம், பிறகு உபாகமம் 5ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிறது. பிறகு லேவிய ஆரம்பத்துல
இங்கே இந்த கட்டளைகள் எல்லாம் மிக டீட்டெயிலாக எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது எப்படியெல்லாம் செய்யப்பட வேண்டும் என்றதான காரியங்கள். அதுல என்னன்னா அந்த முதல் 7ஆம் லேவியாரத்துல முதல் 7 அதிகாரத்துல அவர்கள் காணிக்கைகளுக்கான அந்த 5 விதமான காணிக்கைகள் அங்கு எழுதப்பட்டிருக்கின்றன. இந்த காணிக்கைகள் எப்பொழுது எதற்காக செலுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு காரியம். பிறகு ஆசாரியர்கள் எப்படி உடை கொடுத்திருக்க வேண்டும், அவர்களுடைய தகுதி என்ன, அவர்களுடைய வேலை என்ன என்பதான காரியங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நான் என்ன இப்போ நான் சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்த சட்டனுடைய ஒரு விளக்கமத்தை நான் சொல்லி வரேன். டீடைல் லாஸ். பிறகு இஸ்ரேல் மக்கள் எப்படி அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும், எப்படி அவங்க அவங்க அந்த ஆசாரி கூடாரத்துல வெளி தோற்றம், வெளிப்புறம் என்று சொல்லக்கூடிய, அதாவது அவுட்டர் கோட் என்பதாக சொல்லுவாங்க. அது வரைக்கும் தான் அவங்க போகலாம். அதுக்கு பிறகு இன்னும் உள்ள பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று இருக்கிறது. அது ஆசாரியர்களும் பிரதான ஆசாரியர்கள் பிரவேசிக்க முடியாத ஒரு இடம். இந்த விதமான எல்லா சட்டங்களும் அந்த லேவியாரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. பிறகு பலிபீடத்தினுடைய அளவுகள் அது எப்படி இருக்கணும், எங்க இந்த அவுட்டர் கோட்ல எப்படிப்பட்ட பலிபீடம் அது வெண்கலத்தினால செய்யப்பட்டு இருக்கும். பிறகு பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அது தூப வர்க்கத்தை செலுத்தும்படியான தங்கத்தினால செய்யப்பட்ட அது ஒரு பலிபீடம். இந்த விதமான பலவிதமான இந்த 2 விதமான பலிபீடங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. பிறகு இதற்குள்ள இந்த யார் பிரவேசிக்க வேண்டும், எப்பொழுது பிரவேசிக்க வேண்டும், இந்த மகா பரிசுத்தத்தில அந்த பிரதான ஆசிரியர் வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவன் பிரவேசிக்க வேண்டும், அவனுக்குள்ள பாவம் இருந்தால் அவன் இறந்து போவான் என்ற விதமான அநேக சட்டங்கள் அங்கு எழுதப்பட்டது. இந்த உபாகத்துக்கு வரும்போது லேவியாரத்துல சொல்லப்பட்ட அந்த சட்டங்கள் எல்லாம் மறுபடியும் அது ரிப்பீட்டேஷன், அதாவது மறுபடியும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய இந்த சட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த தேவனுடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்தும்படியான ஒரு காரியம். தேவன் பரிசுத்தமாக இருக்கிறார், அவரை தொழுது கொண்டவர்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த சட்ட ஒழுக்கங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவை எப்படி அவன் தன்னையும் தன்னுடைய இடத்தையும் தன்னுடைய ஆத்மாவை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை அவன் தவறிட்டால் அதற்கு அவன் பலி செலுத்த வேண்டும். தேவனை அவர்கள் பலியின் மூலமாக தான் அவங்க தேவனை அவர்கள் சந்திக்க முடிந்தது அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல. சட்டம் என்று சொல்லும் போது இப்பொழுது நாம் இருக்கிற மாதிரி ஒரு பைபிளை தூக்கிட்டு நேரம் போற மாதிரி அப்படிலாம் கிடையாது. அங்க ஒரு பலியின் மூலமாகத்தான் அவர்கள் தேவனை அவர்கள் சந்திக்க வேண்டியதாக இருந்தது, ஆசாரிக்க வேண்டியதாக இருந்தது, அவர்கள் ஆராதிக்க வேண்டியதாக இருந்தது. பிறகு இந்த சட்டமானது பாவம் என்றால் என்ன என்ற ஒரு காரியத்தை அது கற்றுக் கொடுக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற தேசங்களை போல இல்லாதபடி அவர்கள் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனங்களாக இருந்ததுனால அது இந்த விக்கிர ஆராதனை பாவம், பொய் சொல்றது பாவம், அந்த மாதிரி 10 கற்பனைகள் சொல்லப்பட்டவைகள் எல்லாம் அங்க புடப்பட்டு இருக்கிறது. நான் முதலே உங்களுக்கு சொன்னேன், ஒவ்வொரு தேசத்திலும் ஒரு சட்டமா இருக்கிறது. உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்றேன். ஆப்பிரிக்கா தேசத்துல யாராவது ஒரு சில பழங்குடி மக்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஒரு மனிதன் போனா அந்த மனிதனுக்கு அவனை உபசரிக்கிற முறை என்னவென்றால், அந்த இரவு அவனுடைய மனைவியோடு இரவில தங்கும்படியாக அவனுக்கு அனுமதி உண்டு. அது அவனுக்கு கூட ஒரு 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 உபசரிப்பு என்பதாக சொல்றார். அது அவங்களுக்கு அது பாவம்ங்கிறது தெரியல. உபச்சாரங்கிறது அது ஒரு பாவம். இன்னொருடைய மனைவியோடு அவன் பிரவேசிப்பது பாவம் என்று அவனுக்கு தெரியல. ஏன்னா அந்த கட்டளை அவனுக்கு கொடுக்கப்படல. இன்னும் சில தேசங்கள்ல அவங்களும் குடிக்கிறாங்க, அவங்களுக்கு அவர்கள் ஆராதிக்கிற அந்த கடவுளுக்கும் அந்த சாராயத்தை கொடுத்து ஆராதிக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் எத்தனையோ விதமான காரியங்களை செய்யறாங்க. ஏனென்றால் அவங்களுக்கு அந்த விதமான சட்டங்கள் இல்லை. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய பரிசுத்தத்தை அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த சட்டங்கள் கொடுக்கப்பட்டது. அது பிறகு அது பாவத்தை விளக்கக்கூடிய ஒரு காரியமாக இருந்தது. மூன்றாவது, இது ஒரு சன்மார்க்க ஜீவியத்தில ஒரு ஒழுக்க நீதியில வழிநடத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கு. 3 காரியங்கள் சொன்னேன். த பர்பஸ் ஆஃப் த லா. கொஞ்சம் பேர் இங்கிலீஷ் தெரிஞ்சதுனால அவங்களுக்கு இங்கிலீஷ்லயே நான் சொல்றேன். The purpose of the law has got 3 points. One is to reveal God's holiness. Another one is to define sin. Third one is to guide moral living. இப்போ ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறது.
பாவம் என்ற ஒரு காரியம் எப்ப நமக்கு தெரியுதுன்னா, நியாயப்பிரமாணத்தை படிக்கிறதுனாலதான் வருகிறது. ஆங்கிலத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, த்ரூ த லா வி பிகம் கான்சியஸ் ஆஃப் சின். இந்த நியாயப்பிரமாணம் தெரியலன்னா நமக்கு பாவம் என்பதே ஒண்ணும் தெரியாது. இதுக்கு ஒரு சின்ன ஒரு நடைமுறை உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. ஒரு மும்பைல ஒரு எஜுகேஷனல் ஆபீசர் ஒரு ஸ்கூலுக்கு போனாரா. ஸ்கூலுக்கு போய் ஒவ்வொரு மாணவரையும் பார்த்து உங்க அப்பா என்ன செய்யறாங்க, அவங்க அம்மா என்ன செய்யறாங்க என்று ஒவ்வொருத்தரையா விசாரிச்சுட்டு வந்து அவங்களுடைய அந்த சூழ்நிலையை அறிந்து கொள்ள முடியாது அந்த மாதிரி கேட்டுக்கொண்டு இருந்தாராம். அப்போ ஒரு பொண்ணிடத்துல உங்க அப்பா என்ன செய்யறாங்கன்னா, எங்க அப்பா இல்ல, எங்க அம்மா தான் இருக்கிறாங்க. உங்க அம்மா என்ன வேலை செய்யறாங்க? அவங்க விபச்சார தொழில் செய்யறாங்க. அந்த பொண்ணுக்கு அந்த விபச்சாரம் செய்யறது பாவம் என்று அவளுக்கு தெரியல. சட்டம் என்று சட்டத்தை அறியல, அவங்களுக்கு சொல்லவும் இல்லை. அது சிறு வயசுல இருந்து அவங்க அம்மா அந்த மாதிரி ஜனங்கள் வருவது போவது இந்த மாதிரி பாவத்துல ஈடுபடுவது, அது அவங்களுக்கு தப்பாக தொழில், அது ஒரு தொழில் என்று எண்ணிக்கொண்டிருந்தது. அம்மாவுடைய தொழில் தான் இப்படித்தான் இருக்கு உங்களுக்கு என்று. ஆகவே பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறது. அப்புறம் அதே வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே தேவனுக்கு முன்பதாக நீதிமானாக்கப்படுவதில்லை. சரி, நியாயப்பிரமாணத்தின் கிரியை செய்தா அவன் நீதிமானுக்கு ஆக்கப்படுகிறது இல்லை. இன்றைக்கு நியாயப்பிரமாணத்தை ரொம்ப ஒழுக்கமா கடைபிடிக்கிறாங்க. ஆனா அவங்க தேவனுடைய பார்வையில நீதியாக எண்ணப்படுகிறது இல்லை. அதனாலதான் தேவனுடைய வசனம் தேவனுடைய பார்வையில அது கந்த துணியாக காணப்படுகிறது. எப்போ நீதிமானாக எண்ணப்படுகிறான் என்றால், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு அது 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 விசுவாசமாக எண்ணப்பட்டது. Abraham believed God and it was counted as righteousness. விசுவாசத்தினால்தான் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் ஒழிய கிரியினாலே நாம் விடுதலைக்கப்படுகிறது இல்லை. அப்ப அந்த சட்டம் என்னதான் செய்கிறது, அதை நான் பின்னால சொல்றேன் உங்களுக்கு. இந்த லா என்றது, சட்டம் என்பது ஒரு கண்ணாடியை போல. இப்போ காலையில எந்திரிச்ச உடனே ஒரு உங்க கண்ணாடியை போய் பாக்குறீங்க. கண்ணாடியில பார்க்கும்போது முகத்துல சில அழுக்கு இருக்கு. ஆனா அதுதான் அந்த அழுக்கு இருக்க வழியா அந்த கண்ணாடியானது அந்த அழுக்கு நீக்கிறது இல்லை. அதே மாதிரி சட்டமானது நீங்க பாவி என்று உங்களுக்கு காண்பிக்கும், ஆனால் அது பாவத்தை நீக்கிறது இல்லை. அதனாலதான் ஏசாண்டவர் அவர் கிருபையும் சத்தியத்தையும் அவர் கொண்டு வந்தார். இப்போ இதனாலதான் இன்றைக்கு அநேக நியாயப்பிரமாணத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டு அவங்க கழுவப்படாம ஒரு வெற்றியுள்ள ஜீவியம் இல்லாம, அவங்களுடைய ஜீவியத்துல ஒரு 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 ஆறுதல் இல்லாம தாங்கவே வருத்தி கொண்டு அவங்க ஜீவிக்கிறாங்க. ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு நம்ம பாவம் செஞ்சுட்டோமோ அல்லது நரகத்துக்கு போயிருமோ என்பதான ஒரு ஒரு பயத்துல அவங்க ஜீவிக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இப்போ இப்ப இந்த 2 பேரு இப்ப இந்த 2 அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வந்து ஈரான்ல போய் விழுந்துட்டாங்க. அவங்க அந்த பிளைட்ல இருந்து கீழே இறங்கி அவங்க தேசத்துக்குள்ள விழுந்துட்டாங்க. இப்போ அமெரிக்க தேசம் வந்து அவங்களுடைய ராணுவத்தையும் கமாண்டர்ஸையும் எட்டு போய் அவங்கள மீட்க முடியாத சென்றாங்க. இப்போ நியாயப்பிரமாணத்தை பின்பற்றவன் என்ன செய்வான்? நீ வந்து இந்த விசா எடுக்கலையே, நீ டிக்கெட் எடுக்கலையே, நீ பெர்மிஷன் வாங்கலையே, இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா அவன் உயிரே போயிடும். சில இந்த மாதிரி சில பைத்தியக்காரங்க இருக்கிறாங்க. நம்ம அது அது ரைட்டா தப்பா என்பதாக சொல்லி அதுலயே போராடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த கிருபை என்பது வித்தியாசமான ஒரு காரியம். அதனாலதான் இந்த காரியத்தை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப அந்த தீப் ஆன் த கிராஸ், இப்ப நியாயப்பிரமாணத்தின் ஒரே படி ரெகுலரா போஜனம் எடுக்கணும், நம்ம ஞானசானம் எடுக்கணும், காணிக்கு கொடுக்கணும், தசம்பா கொடுத்தோம், தான் பரலோகம் போலாம் என்று பதியக்கூடிய ஒரு சில மக்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த சிலுவையில இருந்த அந்த கல்வனுக்கு அவன் ஞானஸ்தானம் எடுத்தான், அவன் ஞானஸ்தானம் எடுக்கல, அவன் ஒரு கொலைபாதகன் பாவி, அவன் கோயில் கூட போயிருக்க மாட்டான், காணி கூட கொடுத்துருக்க மாட்டான், தசமான இடம் தெரிஞ்சிருக்காது, எந்த விதமான ஒரு அந்த வழிபாட்டுல பங்கெடுத்து இருக்க மாட்டான். ஆனா அவன் தன்னை தாழ்த்தினான், தான் பாவம் என்று உணர்ந்தான். பாவியே மற்றவனையும் நம்ம தான் நியாயப்பிரமாண படி குற்றம் சாத்தப்பட்டு தண்டனை இருக்கிறோம். அப்போ அந்த பாவத்துக்குரிய தண்டனையும் அவன் நம்ம அதை ஏற்றுக்கொண்டான், நமக்கு அதுக்கு தகுதி என்று ஏற்றுக்கொண்டான். இன்றைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதாவது தப்பு பண்ணிட்டா உடனே அவர் மன்னிக்கணும், அவன் மறுபடியும் அதே சாணத்துக்கு அவர் கொண்டு வரணும். அதுக்குரிய தண்டனையோ அதுக்குரிய அதுக்காக மனம் திரும்புதலோ அல்லது விசுவாசத்தையோ கொண்டு இருக்கிறது இல்லை. மற்றவங்களை கம்பேர் பண்ணி அவங்க தங்களுடைய
சலுகைகளையும் தன்னுடைய பெரிய அந்த அந்தத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாம விரும்புறாங்க. ஆனா அவன் வந்து என்னை இந்த அடுத்த மனுஷன் மாதிரி என்னை கீழே இறக்கி விடும், நீ தேவமானா என்னை கீழே இறக்கி விடும்லாம் கேட்கல. நீ பரலோகம் போகும்போது என்னை நினைத்தரலன்னு தான் சொன்னான். அப்போ ஆண்டவர் நீ இன்று என்னோட கூட பரதேசில் இருப்பாய். ஆண்டவர் ஒரு நாள் கூட அவனுக்காக காலம் சாமத்தல. உடனடியாக ரட்சிப்பு, உடனடியாக பரலோகம். ஆகவே இந்த விதமான காரியங்கள் இது கிருபையினால வரக்கூடிய காரியம். ஆண்டவர் அதெல்லாம் விளக்கிட்டாரு. இப்ப அந்த காலத்துல இந்த லேவியாரத்துல இது ஒரு பாவம், ஒரு மனுஷன் ஒரு வயல்ல ஒரு மாட்டையா விட்டுட்டான்னா அவனுக்கு அந்த மாட்டுக்கு பதிலாக இன்னொரு மாட்டை கொடுக்கணும். ஒரு திருடிட்டான்னா 5 மடங்கு திருப்பி நாளத்தனையா அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும். இந்த விதமான ரெஸ்டிடியூஷன் ஒண்ணு இருந்துச்சு. இப்ப இவனுக்கு இந்த கிருபையில எல்லாமே அடங்கி போயிடுச்சு. ஏன்னா அதை குறித்து நான் பிறகு உங்களுக்கு சொல்ல வரேன். ஏனென்றால் இயேசுடைய மரணத்தினால இவை எல்லாம் செலுத்தாகி விட்டது. அதனால அவனுக்கு அதுக்கு அதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது. அதே விதமாக இந்த பாவத்துல கையும் களமா பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீ கூட ஆண்டவரை என்ன பாவம் செய்த என்று பெரிய ஒரு என்கொயரி பண்ணல, லாயர்ஸ் மாதிரி எல்லாம் பண்ணல. அவள் வந்து தன்னுடைய பாவத்தை மௌனத்தின் மூலமாக ஒத்துக்கொண்டார். அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதாக அவருடைய மௌனமானது அது காண்பித்தது, அவருடைய தாழ்மையானது காண்பித்தது. அதனால அவரு உடனே சரி எல்லாரும் அந்த நியாயப்பிரமாணத்தை கையில வச்சுட்டு, நியாயப்பிரமாணம்னா அந்த கல்லுகளை வச்சுட்டாங்க. அதான் நியாயப்பிரமாணம். அதாவது விபச்சாரத்துல கண்டுபிடிக்கப்பட்டால் அவளை கல்லெடுத்து கொல்லப்பட வேண்டும் என்பது அந்த சட்டம். அந்த சட்டத்தின்படி அவங்க எல்லாம் கையில வச்சிருந்தாங்க. அவங்க சட்டம் தான் வச்சிருந்தாங்க, அவங்களுடைய அந்த கிருபை இல்லை. ஆனா ஏசாண்டவர் அந்த கிருபையும் சத்தியத்தையும் கொண்டு வந்ததுனால அவர் கேட்டாரு, உங்களிலே பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லு விட்டு ஏறி இந்த அம்மா மேல கல் விட்டு ஏறிங்க என்று சொன்னார். ஒருத்தனும் அவன் கல்லெறியல. எல்லாரும் அவனுடைய மனசாட்சியில குத்தப்பட்டாங்க. இவர் சட்டத்தின் பூர்வமாக அவனுடைய பாவத்தை குணத்துல அவருடைய பரிசுத்தத்தினாலும் அவருடைய கிருபையினாலும் அவருடைய பாவத்தை உணர்த்தப்பட்டவன எல்லாரும் கல்ல கீழே போட்டு போயிட்டாங்க. இப்ப ஆண்டவர் சொன்னார், நானும் உன்னை தண்டிக்கிறதில்ல, போயிட என்று சொல்லி நீ பாவம் செய்யாத என்று சொல்லி அவர் அனுப்பிட்டார். இதுதான் இந்த கிருபைக்கும், இது ஒரு சின்ன விளக்கத்தை உங்களுக்கு கிருபைக்கும் அந்த சட்டத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒண்ணு சொன்னேன். இதுல நான் ஒரு 8 பகுதிகளாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது நான் சொன்னது வந்து இப்போ சட்டம் என்றால் என்ன என்பதை இப்பொழுது உங்களுக்கு விளக்கி சொன்னேன். 2வது காரியம் என்னன்னா கிருபை என்றால் என்ன. இந்த கிருபை என்றால் இந்த 2வது காரியம், இந்த கிருபை என்கிறது வந்து நாம் சம்பாதித்த ஒரு காரியம் இல்லை. இட் இஸ், நான் ஆங்கிலத்தில் முதல்ல சொல்லிட்டு தமிழ்ல கூட சொல்றேன், இட் இஸ் நாட் ஏர்ன். நம்ம ஏதாவது சம்பாதித்த ஒரு காரியம் கிடையாது. வி ஆர் நாட் டிசர்வ். கிரேஸ் என்றா தகுதி உள்ள மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடல, தகுதி இல்லாத ஒரு மனிதனுக்கு, அதான் நாட் டிசர்வ். தகுதி இல்லாத ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு காரியம். 3வது, இட் இஸ் ஃப்ரீலி கிவன் த்ரூ தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இதற்கு ஏதாவது பெரிய நிபந்தனை எல்லாம் கிடையாது. ஃப்ரீலி, இப்ப இந்த கல்வனுக்கு ஃப்ரீயா தானே கொடுத்தாரு. அதனால அதுக்காக எந்த ஒரு கிரியும் அவன் செஞ்சதில்லை. இந்த மாதிரி எல்லாம் இப்ப நிறைய பேர் இந்த அநேக மதத்துல எல்லாம் அந்த 5 இஸ்லாமியருக்கு 5 பில்லர் இருக்கு. 5 பில்லர்ல ஒரு பில்லர் வந்து அவங்களுடைய வாழ்நாள்ல ஒரு தடவை மெக்கா மதினா போகணும், அப்புறம் 5 தடவை தொழுகணும், பிறகு அந்த ரம்ஜான் சமயத்துல 40 நாள் உபவாசம் இருக்கணும், பிறகு ஏழைகளுக்கு அவங்க அதை உதவணும், பிறகு அவங்களுக்கு இருக்கிறதுல 5ல் ஒரு பாகம் தசம பாகம் கொடுக்கணும், அவங்க கூட தசம பாகம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த பிள்ளர்களை செய்தா அவங்க பரலோகத்துக்கு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. எண்ணி பாவம் செஞ்சா அவனுடைய அதிகமான அந்த நன்மைகளான காரியம் நிறைய செஞ்சிருந்தான்னா, தீமையான காரியங்கள் ஒரு சிலர் கொலை செஞ்சுதா, திருடிட்டு ஏமாத்தி லஞ்சம் பண்றது, அதெல்லாம் ஏதோ என்ன விதத்துல கம்பேர் பண்றாங்களோ தெரியல, அது குறைவா இருந்து நன்மை செய்தது அவனுக்கு நன்மையா இருந்தா அவனுடைய பரலோகத்துக்கு போகலாம் என்பதான ஒரு கொள்கையை வச்சிருக்கிறாங்க. இது அங்க ஒன்லி சட்டம் தான் இருக்கு. யாராவது விபச்சாரத்துல பிடிக்கப்பட்டா 39 தடவை அடிக்கணும், 40 தடவைன்னு சொல்றாங்க. அது எல்லாருக்கும் முன்னால அடிக்கிறாங்க, சிலர் கொண்டு போடுறாங்க. அது அந்த சட்டத்துக்கு வந்து மன்னிப்பே கிடையாது. ஆனா கிருபைக்கு மன்னிப்பு இருக்கிறது. இப்போ இதுல உள்ள முக்கியமான நான் முதல்ல சொன்னேன், நாட் ஏர்ன், சம்பாதித்தினால் வந்ததில்லை. இந்த கிருபையானது நாம் சம்பாதித்ததில்லை, நம்ம ஏதோ கிரியை செய்து சம்பாதிச்சது கிடையாது. கிருபையானது நாம் தகுதியும் கிடையாது. பிறகு இது இயேசு கிறிஸ்துவினாலே விலை, அதாவது வெகுமதியாக கொடுக்கப்பட்ட ஒரு காரியம், அதான் கிருபை.
இப்ப இதுல இந்த வசனமானது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 எழுதப்பட்டிருக்கிறது. தயவுசெய்து இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நலமா இருக்கும். இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். நானும் கூட ஜூம் மீட்டிங்ல உட்கார்ந்துட்டு அங்க போவேன், இங்க போவேன், ஏதாவது பண்ணிட்டு ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே எல்லாத்தையும் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். அந்த மாதிரி இந்த பைபிள் கிளாஸ் மாத்திரம் செய்யாதீங்க. அப்படி செய்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு எந்த விதத்துல உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. ஒழுங்கா உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து அதை ஒரு நோட் புக் எடுத்து அதுல குறிச்சு வைத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய பிரயோஜனமாக இருக்கும். பொதுவாக நான் என்னுடைய நோக்கம் எல்லாம் அந்த ஆழமான காரியங்களை மற்றவர்களுக்கு போதித்து அவர்கள் போதிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு விதமாக சுவிசேஷமானது அநேக மக்களுக்கு போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நான் கொஞ்சம் சிரமப்பட்டு எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு சொல்றேன். அதனால இதை அலட்சியமாக எதையும் செய்யாதீர்கள். சரி, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அதுதான் கிருபை. இது விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. 9ஆம் வசனத்தை இது கிரியினால் உண்டானதல்ல. அதான் கிருபைக்குரிய அந்த விளக்கம். பிறகு ரோமர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதுல என்ன போட்டிருக்குன்னா, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாரு. கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறதுனாலதான் உங்கள் பாவம் உங்களை மேற்கொள்றது இல்லை. நிறைய பேரு ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றாங்க. ஆனா மறுபடியும் பாவத்தில் விழுந்துடுறாங்க. மறுபடியும் பாவ சோதனையில விழுந்துடுறாங்க. காரணம் என்னன்னா, ஒருவேளை அவங்க நியாயப்பிரமாணத்தின்படி நான் அதை செஞ்சேன், இந்த பாவத்தை ஆக்கி செஞ்சேன், இதை நான் திருப்பி கொடுத்தேன், இதெல்லாம் ஒப்புக்கொண்டேன் என்று விசுவாசமே, அதாவது கிரியினாலே போதிக்கப்பட்டு அந்த தேவனுடைய விசுவாசத்துக்குள்ளாக வர்றதுனால அவங்க அதை மேற்கொள்ள முடியாம போயிடுறாங்க. மறுபடியும் அதே பாவத்துல விழுகும்படியாக செய்யறாங்க. இந்த மறுபடியும் பிறக்கக்கூடிய ஒரு காரியமானது, இது தேவன் எப்படி ஒரு காற்றானது எந்த திசையில இருந்து அடிக்கிறது என்று நமக்கு தெரியாதோ அதே விதமாக தேவனுடைய ஆவியானவர் ஒரு மனிதனிடத்திலே கிரியை செய்கிறார். எப்படி பரிசுத்த பவுலுக்கு கிரியை செய்தாரோ, எப்படி இந்த உதவி செய்தாரோ, சமாரிய ஸ்திரீக்கு எவ்வாறு கிரியை செய்தாரோ, இந்த விதமாக இந்த அநேக குஷ்டரோகிகளுக்கு உதவி செய்தாரோ அந்த விதமாக அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. அதனால இது நம்முடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, for by grace you have been saved through faith. By grace through faith you are saved. So இப்பதான் உங்களுக்கு சொன்ன ஒரு அமெரிக்கன்ஸ் உள்ள போகும்போது இதெல்லாம் அவங்க இந்த கிருபை சட்டத்துல ஒழுங்கா ரொம்ப நேர்மையா கடைபிடிக்கிறோம்னு சொல்லிட்டு, ஐயோ அவங்க தேசத்துக்குள்ள நம்ம விசா இல்லையே, டிக்கெட் இல்லையே, அனுமதி இல்லையே, இந்த ஃபார்ம் இல்லையே, அந்த ஃபார்ம் இல்லையே என்று சொல்லிக்கிட்டு இருந்தா அவனை அந்த அந்த அமெரிக்கனை அவனை மீட்டு வந்திருக்க முடியாது. அதனால இந்த கிருபையானது எத்தனையோ விதங்களிலே நம்மை வழிநடத்தி நம்மை பாதுகாக்கிறது. பிறகு சட்டத்துக்கும் கிருபைக்கும் உள்ள வித்தியாசம் அது என்ன? The key difference is mentioned in the first. இதுல நான் சொல்றேன், தயவுசெய்து குறிச்சு வச்சுக்கோங்க. இதுக்கு இந்த கிருபைக்கும் சட்டத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஒண்ணு, சட்டமானது நம்முடைய கிரியை சார்ந்ததாக இருக்கிறது. பேஸ்ட் ஆன் ஒர்க்ஸ். சட்டம் என்பது நம்முடைய கிரியை சார்ந்தது, அதாவது பேஸ்ட் ஆன் ஒர்க்ஸ். கிருபையானது பேஸ்ட் ஆன் ஃபெய்த், நம்முடைய விசுவாசம் சார்ந்ததாக இருக்கிறது. இரண்டாவது பாயிண்ட், இது இந்த சட்டமானது மோசையின் மூலமாக மோசைக்கு தேவன் மூலமாக கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். given through Moses by the Lord. மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது. கிருபையானது கிறிஸ்துவின் மூலம் கொடுக்கப்பட்டது. given through Christ, Jesus Christ. மூன்றாவது, இந்த சட்டமானது நம்முடைய பாவத்தை காண்பிக்கும். நீ இந்த மாதிரி திருடிட்ட, நீ தட, நீ கொலை செஞ்சுட்ட, நீ கொலைபாதகன், நீ விபச்சாரம் செஞ்சுட்ட, விபச்சாரம், இப்படிதான் காமிக்கும் ஒழிய, ஆனா அது சுத்தி இருக்காது. அடுத்த பாயிண்ட் சொல்றேன். இது பாவத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு காரியம். அதான் சட்டம்.
கிருபையானது ரிமூவ் சின், நம்முடைய பாவத்தை நீக்கும். கிருபையானது நம்முடைய பாவத்தையும் மீறுதலையும் நீக்கும். இந்த தாவீது சட்டத்தின் காலத்துல தான் ஜீவித்தார். The law of he was living in the period of the law, but அவர் மனது பண்ண போது அந்த பாவமானது அவர் நீக்கப்பட்டது. பிறகு இந்த சட்டமானது நமக்கு காண்டம்னேஷன், இட் பிரிங்ஸ் காண்டம்னேஷன், அதாவது ஆக்கையை கொண்டு வரும். ஆனால் கிருபையானது நமக்கு ரட்சிப்பை கொண்டு வரும். 5வது பாயிண்ட், இது எக்ஸ்டர்னல் ரூல்ஸ். இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, அங்க போகக்கூடாது, இங்க போடக்கூடாது, இதை தொடக்கூடாது, அதை தொடக்கூடாது. எந்த லேவியாக்கள் நிறைய எழுதப்பட்டிருக்கு. செத்த பணத்தை தொட்டா நீ போய் குளிச்சுட்டு வரணும், நீ அப்புறம் மொட்டை அடிக்கணும், கையை கழுவணும், அதை கழுவணும். அதனாலதான் அந்த பரிசை எல்லாம் இவங்க என்ன உங்க ஆளுங்க கையை கூட கழுவுறது இல்லை, கையை கழுவுறது இல்லை, அந்த ஓய்வு நாள் ஆசரிக்கிறது என்று அவங்க மேல குற்றம் சாட்ட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவன் முழுவதும் சட்டத்தை தான் இருந்தாங்க. அதனால அந்த கிருபைங்கிறது அவங்களுக்கு இல்லாமே போயிடுச்சு. அதனால அந்த சட்டத்தின் மூலமாக ஏசாண்டரை பொய் சொல்லி பொய் சாட்சியின் மூலமாக கொலையும் செஞ்சுட்டாங்க. இது இன்டர்னல் டிரான்ஸ்பர்மேஷன். ஒரு மனிதனுக்கு விசுவாசம் வரும்போது அவனுக்குள்ளாக உள்ளான மாறுதலை கொண்டு வருகிறது. இப்ப ஆங்கிலத்திலையும் நான் சொல்றேன், தமிழ்லையும் இப்ப சொன்னேன். உங்களுடைய விளங்கிக் கொள்வதற்காக மறுபடியும் சொல்றேன். சட்டமானது பேஸ்ட் ஆன் ஒர்க்ஸ், கிருபையானது பேஸ்ட் ஆன் ஃபெய்த். சட்டமானது given through Moses, கிருபையானது it given through Christ. சட்டம் shows sin, grace removes sin. And it brings condemnation. Law brings condemnation, but grace brings salvation. This is only full of external rules, but it is internal transformation. The more you have faith, the more you are transformed. இதை நான் தமிழ்லயே சொல்லிட்டேன். இது சட்டமானது கிரியை சார்ந்தது, கிருபையானது விசுவாசத்தை சார்ந்தது. இது சட்டமானது மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது, இது கிருபையானது கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்பட்டது. சட்டமானது நம்முடைய பாவத்தை சுட்டி காட்டும், ஆனால் கிருபையானது நம்முடைய பாவத்தை நீக்கும். இது நம்முடைய பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக கொண்டு வரும், ஆனால் இது கிருபையானது நமக்கு ரட்சிப்பை கொண்டு வரும். இது முழுவதும் வெளிப்படையான சட்டங்கள். 6 மணி 10 மணிக்குள்ள வந்துடணும், 10 மணிக்கு வந்தா உனக்கு அட்டெண்டன்ஸ் கிடையாது, நீ ஒரு ரெகுலரா சர்ச்சுக்கு வந்தா தான் நீ மெம்பரா எடுக்கப்படுவாய், இல்லைன்னா மெம்பர்ஷிப் உனக்கு போயிடும். இந்த மாதிரி சட்டங்களுக்கு அளவே இல்லை, கூட்டிகிட்டே போவாங்க. ஆனா இது கிருபையானது இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், உள்ளான மாறுதல் நடந்துகிட்டே இருக்கும். அதுதான் இந்த சட்டத்துக்கு அவங்க அந்த நாட்கள்ல நான் முதலே சொன்னபடி மாரல், சிவில் அண்ட் செரமோனியல் லாஸ் அந்த சட்டங்கள்ல இருக்கு. அதை அவங்க அந்த நாட்கள்ல அவங்க பின்பற்றினாங்க. இது 3வது பாயிண்ட். இந்த கிருபைக்கும் சட்டத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை இப்பொழுது உங்களுக்கு சொன்னேன். 4வது பாயிண்ட் என்னன்னா, த லிமிடேஷன் ஆஃப் த லா. சட்டத்துக்கு ஒரு அளவு தான், சட்டத்தின் எல்லை, ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளதான் அது நடக்க முடியும். The law is good, but it cannot save. இந்த சட்டமானது நல்லதுதான், ஆனா அது யாரையும் ரட்சிக்காது. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. இல்லையே. அதுக்கு இல்லதான். இங்கிலீஷ்ல என்ன போட்டுருக்குன்னா, a person is not justified by the works of the law. ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, ஆகையால் என்ன சொல்லுவோம், நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே, பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேன் அன்றி மற்றபடி அறியவில்லை. நியாயப்பிரமாணம் பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேன் அன்றி மற்றபடி ஒன்னும் அறியல. அவனுக்கு மேல கிடையாது, அங்க மேல ஒண்ணும் கிடையாது. பட் கிருபையில நிறைய காரியங்களை நம்ம அறிந்து கொள்ளும். இப்படியெல்லாம் அந்த கிருபை நமக்கு வேலை செய்யுங்கிறத அறிந்து கொள்ளும். இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று அறியாமல் இருப்பனே. நியாயப்பிரமாணம் இச்சை பாவம் சொல்லாதனால, இல்லைன்னா எனக்கு தெரியாமல் போயிருக்கும். சோ இது இந்த சட்டத்தின் ஒரு எல்லை. இதுக்கு ஒரு எல்லை ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அது பாவத்தை காமிக்கும், அவ்வளவுதான். அதுக்கு மேல அதை ஒண்ணும் செய்யாது.
சரி, அடுத்தது ஐந்தாவது குறிப்பு என்னன்னா, the fulfillment in Christ. கிறிஸ்துவில் நிறைவேறுதல், கிறிஸ்துவுக்குள்ளாக நிறைவேற்றப்படுதல். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் என்ன போட்டுக்குன்னா, I have not come to abolish themனா the laws, but to fulfill them. தமிழ்ல வாசிக்கிறேன், நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள். அழிக்கிறதுக்கு அல்ல, நிறைவேறுதலுக்கே வந்தேன். So Jesus not to destroy the law but fulfill the law. அதனாலதான் இந்த 10 கற்பனையை 2 கற்பனைக்குள்ள அடக்கிட்டார் அவர். இந்த முதல் 4 கற்பனை என்னன்னா, தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை குறித்ததான ஒரு கற்பனை, அந்த கட்டளைகள். நானே I am the Lord, நானே தேவன், வேற தேவர்கள் இல்லை. 2வது, உனக்கு மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமிக்கு கீழே இருக்கிற தண்ணீர் ஒரு வேற சுரூபத்தையும் விக்கிரத்தையும் உண்டாக்க வேண்டாம், அதை நமஸ்கரிக்க வேண்டாம் என்று 2வது கற்பனை. 3வது கற்பனை என்ன, தேவனுடைய நாமத்தை வெளியில வழங்காதிருப்பாயாக. 4வது கற்பனை, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. இது தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு உறவை சம்பந்தப்படுத்தப்படக்கூடிய கட்டளை. 5ஆம் வசனத்துல 5ஆம் அதிகாரத்துல இருந்து என்னன்னா, மனிதனுக்கும் உள்ள உறவை குறைக்கிறது. இப்ப அந்த முதல் இந்த முதல் 4 கற்பனைய ஆண்டவர் அந்த புதிய கற்பனையில என்ன சொல்லிட்டாரு, உன்னுடைய தேவனாகிய கர்த்தரை முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் நீ நேசிக்க வேண்டும். இப்ப நேசிட்டா இந்த விக்கிரகத்தை போய் வணங்க மாட்டோம், வீடில வணங்க மாட்டோம், நம்ம தேவனை தான் வணங்குவோம். இந்த கற்பனையில நம்ம உண்மையாகவே பின்பற்ற ஆரம்பிச்சிருவோம். தேவனுக்கு அவர் கொடுக்க வேண்டிய கணத்தை நாம் கொடுப்போம், அவரை ஆராதிப்போம், ஓய்வு நாளே பரிசுமாக காத்துக்கொள்வோம். 5வது நாள உன் தகப்பனையும் தாயும் கணம் பண்ணுவாயாக, போய் கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுடைய பொருளை இச்சையாதிருப்பாயாக. இந்த மாதிரி முதல் 5 அந்த கற்பனைகள்லாம் உன்னை நேசிப்பதை விட பிறனை நேசி. அப்போ நீ உன்னை நேசிக்கும் போது திருட மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், பொய் சாட்சி சொல்ல மாட்டேன், கொலை செய்ய மாட்டேன், என்னுடைய பொருளை இச்சிக்க மாட்டேன், விபச்சாரம் செய்ய மாட்டேன். சோ இந்த 2 கற்பனைக்குள்ள அவர் அடக்கிட்டார். கிறிஸ்துவுக்குள்ளாக. அதனால நியாயப்பிரமாணத்தை அவர் அழிச்சு போடல, அது நிறைவேற்றினார், வேறு விதமாக நிறைவேற்றினார். How did Jesus fulfill the law? இப்படி அவருடைய நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றினார்னா அவருடைய பரிபூர்ணமான கீழ்ப்படிதல் மூலமாக. அதனால அவரும் பஸ்கா பண்டிகை ஆரம்பிச்சாரு. அவரும் வேதத்தை அந்த யூத முறைப்படி 12 வயசுக்குள்ள அவருடைய எல்லா புஸ்தகங்களையும் அந்த 5 புஸ்தகம், அது பேண்டிட்டிக்னு சொல்லுவாங்க, அதாவது லா, சட்டம் என்ற புஸ்தகம், மோசேயினால் எழுதப்பட்ட ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியாகமம், என்னாகமம், உபாகமம், இந்த பாகம் அவங்களுக்கு முழுமையாக மனப்பாடம் பண்ணி ஆகணும். ஆண்டவர் அவர் 12 வயசுல மனப்பாடம் பண்ணி பூர்ணமாக இருந்த அந்த யூத முறைப்படி அவர் அந்த எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணார். யூத முறைப்படி அவர் சுன்னத்துன்னு சொல்லுவாங்களே, அதையும் செய்து கொண்டாரு. ஞானசானம், பிறகு ஞானசானம் கூட பெற்றுக்கொண்டாரு. அப்போதான் அதனாலதான் அவர் போய் அந்த 12 வயசுல தேவாலயத்துல எருசலேம்ல ஞானிகளோடு அவர் வழக்காட முடியுது. அவர் வேதத்தை நன்றாக அடித்திருந்தார், மனப்படமாக சொல்லியிருந்தார். அது இருந்தா தான் அடுத்த லெவலுக்கு அவன் போக முடியும், இல்லாட்டா அந்த ஆசாரிய லெவலுக்கு எல்லாம் போக முடியாது. இது பேசிக். அப்போ ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவன் தாய் தகப்பனுக்கு தான் கடவுளாக இருந்தா கூட அவர்களுக்கு அடங்கி ஒடுங்கி அவங்களுக்கு கீழாக இருந்தார். 2வது, become the final sacrifice. அவரே அந்த பாவத்தை நீக்க வேண்டும் என்றால் அந்த நாட்களிலே பலியின் மூலமாகத்தான் அவங்க தேவனை சந்தித்தாங்க, பலியின் மூலமாகத்தான் அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அதற்கு மாறாக தன்னையே அவர் பலியாக ஒப்பு கொடுத்தார். சோ அது என்னத்தை காண்பிக்கிறது, சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு காரியத்தை காண்பிக்கிறது. 3வது, அவர் அதன் மூலமாக இந்த பாவத்துக்குரிய பரிகாரம் அவர் செய்தார். பெனால்டி, he paid the penalty of sin. So by sinless life, பாவம் இல்லாத இரட்சகர் நம்முடைய பாவங்களுக்காக அந்த பரிகாரத்தை தன்னுடைய மரணத்தின் மூலமாக செலுத்தினார். அந்த நாட்களில பலியின் மூலமாக ஆடோ மாடோ பறவைகளோ செய்த மூலம் பலியின் மூலமாக தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அந்த பலி ஏசாண்டவராக மாறுகிறார். ஆகவே அவர் நியாயப்பிரமாணத்தை 3 விதத்துல அவர் நிறைவேற்றினார். 1, பெர்ஃபெக்ட் ஒபீடியன்ஸ், then become the final sacrifice,
took the penalty of sin. பிறகு ஆறாவது குறிப்பு உங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, லிவிங் அண்டர் கிரேஸ், கிருபையின் கீழாக ஜீவிக்கக்கூடிய ஒரு காரியம். விசுவாசிகள் நாம் இந்த சட்டத்திற்கு பூரணமாக கீழ்ப்படிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Believers are no longer under the law as a system of salvation. அப்படின்னா நம்ம எல்லாருமே அந்த சட்ட பிரார்த்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்திருந்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செய்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி பலிகளை எடுத்துட்டு போயிருக்கணும், அந்த பலியை செலுத்திருக்கணும், ஆசார பலிபடத்துல வச்சிருக்கணும், அதன் மூலமாக மன்னிக்கப்பட்டிருக்கணும். ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் போது அந்த பலிகளை கொண்டு போய் செலுத்திருக்க வேண்டும். ஆனா இப்ப நம்ம அந்த மாதிரி எல்லாம் செய்யல. இப்போ ஒரு உடல்ல இந்த குஷ்டரோகியா இருந்தா அவன் நான் அசுதன் சொல்லிட்டு தான் வரணும். ஐ எம் அன்கிளீன் சொல்லிட்டு தான் அந்த பட்டணத்துக்குள்ள வரணும். இல்லைன்னா அவனை கல்லறிவாங்க அவன் மேல. இப்பெல்லாம் அது இல்லையா, குஷ்டரோகிக்குள்ள வரலாம், அவன் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். எத்தனையோ விதமாக நமக்கு இப்ப அந்த நாம் அந்த கிருபையின் கீழத்துக்குள்ளாக இருக்கிறோம். சோ ரோமர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, ரோமன் 6 chapter verse 14 என்ன சொல்றதுன்னா, யூ ஆர் நாட் அண்டர் த லா பட் அண்டர் கிரேஸ். நீங்க சட்டத்துக்கு கீழாக இல்ல, நீங்க கிருபையின் கீழாக இருக்கீங்க. எனக்கு பிடிச்ச ஒரு வசனம், ரொம்ப அழகா ரொம்ப பிடிச்ச ஒண்ணும், தேவனுடைய இஃப் யூ வாக் இன் த ஸ்பிரிட் தேர் இஸ் நோ காண்டம்னேஷன் ஃபார் தோஸ் ஹூ வாக் இன் த ஸ்பிரிட். ஆவியில நடக்கிறவங்களுக்கு எந்த ஆக்கினை தீர்ப்பும் இல்லை. எவ்வளவு பெரிய நமக்கு விடுதலை! இதை நிறைய பேர் அனுபவிக்க முடியாம இருக்கிறாங்க, அந்த விசுவாசத்துக்குள்ள வரல. ஏதோ வந்து சட்டத்தின் பிரகாரம் ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்களே தாங்களே உருவ குத்தி கொண்டு நிம்மதி இல்லாம, சமாதானம் இல்லாம, வெற்றி இல்லாம, முன்னேக்கி செல்ல முடியாம அவங்க ஜீவிக்கிறாங்க. அந்த ஆசீர்வாதத்திலையும் பங்கு பெற முடியாம பொறாமையினாலும் பெருமையினாலும் போட்டியினாலும் தங்களுடைய ஏதோ பாவத்தை விட்டோம்னு சொல்லிட்டு இந்த விதமான பாவங்களை உள்ள அனுபவிச்சிடுறாங்க. இது காரணம் என்ன? விசுவாசத்தின் குறைவு. சரியாகபடி அந்த தேவனுடைய கிருபையை அவங்களுக்கு பெற்றுக்கொள்ளாத நிலைமை, மற்றவர்களை மன்னிக்க முடியாத நிலைமை, இதெல்லாம் உள்ள வந்திருக்கு. Does grace mean we can sin? கிருபை என்று சொல்லும் போது நாம் பாவம் செய்யலாமா? இப்ப நம்ம we are not under the law என்று சொல்லிட்டோம், கிருபையை நம்ம சட்டத்துக்கு கீழே இல்லைன்னு சொல்லிட்டோம். இப்ப நம்ம பாவம் செய்யலாமா? இல்லை. ரோமர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. 2ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? அதனாலதான் இந்த பேப்டிசத்துல என்ன, தண்ணியில மூழ்கும் போது நம்ம பாவத்துக்கு மரித்தோம் என்று சொல்கிறோம். பாவத்துல அந்த தண்ணியில இருந்து மேல எழும்பும் போது நாம் தேவனோடு பாவத்திலிருந்து மரித்து இயேசு ஆண்டவருடைய பரிசுத்தில அவருடைய நீதியில நாம் உயிர் தெழுந்தோம் என்பதாக நாம் சொல்கிறோம். அதுல அந்த மரித்ததில் என்ன, அங்க பாவம் அழிந்து போனது, பிசாசான் தோற்கடிக்கப்பட்டான், அங்க தோல்வி இல்லை, அங்க நம்முடைய பாவத்துக்கான பரிகாரம் செலுத்தப்பட்டு விட்டது. இனி விசுவாசத்துல கிருபியினாலே நான் இந்த உலகத்துல ஜீவிக்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்கிறார். இந்த கிருபியானது என்ன நமக்கு என்ன உற்பத்தி செய்கிறது என்றால், அல்லது வாட் கிரேஸ் ப்ரொடியூசஸ், அதாவது நமக்கு என்ன நம்முடைய ஜீவியத்துல உருவாக்குகிறது அல்லது கொடுக்கிறது என்றால், ஒண்ணு நம்ம நீதியுள்ள ஒரு வாழ்க்கை. கிருபையானது நீதியுள்ள வாழ்க்கையை நமக்கு அது கொடுக்க ஆரம்பிக்கிறது. இட் ப்ரொடியூசஸ் ரைச்சஸ் லிவிங். 2வது தேவன் மேலே அன்பு, லவ் ஃபார் காட். 3வது ஒபீடியன்ஸ் ஃப்ரம் த ஹார்ட். ஏதோ பார்த்து கீழ்ப்படியறது இல்லை, பயந்து கீழ்ப்படியறது இல்லை, பயந்து போய் செய்யாம இருக்கிறது இல்லை, ஒபீடியன்ஸ் ஃப்ரம் த ஹார்ட். இது நிறைய காரியங்களை சொல்லலாம், எனக்கு டைம் இல்லாதனால சுருக்கமா இந்த சில பாயிண்ட்டை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். 7வது காரியம், the relationship between the law and grace. இந்த கிருபைக்கும் சட்டத்துக்கும் உள்ள உறவுகள் என்ன? The Lord leads us to grace. The Lord leads us to grace. சட்டமானது கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்துகிறது, ஆனா அது நம்மை ரட்சிக்கிறது. அது கொண்டு போய் காமிக்கும், அவ்வளவுதான், நிற்பாட்டிருக்காங்க, அதோட நின்றோம். ஆனா அது நம்ம ரட்சிக்கப்பட்டதில்லை. எங்க குடும்பத்துல நிறைய பேர் இந்த பெற்றோர்கள் என்ன செய்யறாங்கன்னா, நிறைய ரூல்ஸ் போட்டு ரொம்ப கண்டிப்பா வைக்கிறாங்க. அவன் கடைசியில
அந்த கண்டிப்பு ஒரு வயசான உடனே அதுல இருந்து ஒரு ஃப்ரீடமான பிறகு எல்லாத்தையும் அவருடைய ரிபல்லியஸ் நேச்சர்ல ஒரு முரட்டாட்டத்துல எல்லா பாவத்துக்கும் அடிமையாகும். காரணம் என்னன்னா, அந்த பிள்ளைங்களுக்காக விசுவாசத்தோடு ஜெபித்து தேவனுடைய கிரியையின் மூலமாக ரட்சிக்கப்படும்படியாக இருந்ததில்லை. இவனுடைய கண்டிதல் மூலமாக அவனுக்கு ஒழுங்காக நாம் நடத்துறோம் என்று சொல்லி ஒரு பெருமை பாராட்டி நிறைய பேர் அவனுடைய பிள்ளைங்களுக்கு பெரிய ஒரு தவறான ஒரு சத்தியத்தை அவங்க கொடுத்துறாங்க. நான் பார்த்த வரைக்கும் எல்லாம் அந்த மாதிரி குடும்பத்துல வளர்ந்தவங்க எல்லாம் பெரிய ரிபல்லியஸ் முரட்டாட்டமாக தான் போயிட்டாங்க. அவங்க ஊழியக்காரங்க பிள்ளைங்களா இருக்கலாம், விசுவாசியின் பிள்ளையா இருக்கலாம், அல்லது ஒழுக்கமுள்ள ஒரு ஊழியத்துல உதவியாக இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும், பெற்றோருடைய பிள்ளைகளாக இருக்கலாம். அவங்க இந்த ஜபத்தின் மூலமாகவும் அன்பின் மூலமாகவும் தேவனுடைய கிருபையின் மூலமாக ரட்சிக்கப்படும்படியாக வழிநடத்தாத பட்சத்துல சட்டமானது அவர்களை இன்னும் மீறுதலுக்குள்ளாக வழிநடத்துமே ஒழிய அவர்களை பாவத்திலிருந்து ஜெயிக்க முடியாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறது. டிசிப்ளின், அதாவது இந்த ஒழுக்கமானது, அந்த லா ஒரு ஒரு ஒழுக்கத்தை கொடுக்கணும். ஸ்கூலுக்கு ஒழுங்கா போறது, யூனிஃபார்ம் போடுறது, படிக்கிறது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கிறது, அதெல்லாம் செய்யும். ஆனா இறுதியத்துல மாறுதல் இருப்பதில்லை. அதனாலதான் இந்த இந்த கிருபையும் அந்த சத்தியமும் அந்த சட்டமும் ஒருத்தர் அவங்க எதிரியும் கிடையாது. ஆனா ஒர்க் டுகெதர். ஆனா ரெண்டு சேர்ந்து வேலை செய்யும். ரெண்டு இருக்கணும். கலாத்தியர் 3:24 wherefore the law was over our schoolmaster to bring us unto Christ, that we might be justified by faith. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாண நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாரா இருக்கிறது. அங்க போய் கத்துக்கிறதா ஏசாண்ட போய் கத்துக்கிற மாதிரி நம்ம அது வழி நடத்துது, அவ்வளவுதான். ஆனா அது நம்மை திருத்தாக்குல. ஏசாண்டதான் நம்மை மாற்ற. அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய தியாகம், அவைகள் தான் நம்மை மாற்ற ஆரம்பிக்கிறது. கிரேஸ் சேவ்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். கிருபையானது நம்மை ரட்சிக்கிறது, நம்மை மறுரூபமாக்குறது, டிரான்ஸ்ஃபார்ம், நம்மை மறுரூபமாக்க செய்கிறது. பிறகு நான் ஒரு பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன். அண்ட் இந்த சட்டத்தினுடைய மைண்ட் செட்ல இருக்கக்கூடியவங்க, இந்த சட்டத்தையே மாத்திரம் வைத்துக்கூடிய அவங்களுடைய மனதில் எப்படி இருக்குன்னா, அவங்க தேவனுடைய அப்ரூவல், அவர்கிட்ட இருந்து நல்ல பேர் வாங்கணும். இப்போ சிலர்லாம் அந்த கிருபை இல்லாதவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த ஊழியக்காரர் நல்ல பேர் வாங்கணும், இந்த நம்ம மேனேஜர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே எண்ணத்துலதான் அவங்க ஜீவிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க மேல என்ன. ஆனா இந்த கிருபையினால இருக்கிறவங்க என்ன செய்யனா, நான் தேவனால அங்கீகரிக்கப்பட்டேன், அவருக்கு நான் அன்போடு அவருக்கு நான் கீழ்ப்படிவேன். இவன் இந்த அப்ரூவல் என்னன்னா, ஏதோ ஒரு சுயநலத்திற்காக அல்லது ஒரு ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவன் அந்த மாதிரி செய்ய ஆரம்பிக்கிறான். இவன் என்ன செய்யறான், அவன் என்ன கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி, நான் என்னுடைய பாவத்திலிருந்து, என்னை மரணத்திலிருந்து, இந்த பிசாசிலிருந்து, நரகத்திலிருந்து, இது பனிஷ்மெண்ட், இந்த தண்டனையிலிருந்து தேவன் என்னை விடுவித்தார், நான் அன்போடு என்னுடைய வாழ்நாள் பொழுது அவரை சேவிப்பேன் என்பதாக சொல்கிறான். இதான் ரெண்டு விதமான மைண்ட் செட், சட்டத்திற்கும் கிருபைக்கும் உள்ள அந்த மனநிலைமை. இது ஒரு சில அந்த கீஸ், இதனுடைய கடைசி சம்மரியை நான் மாத்திரம் சொல்லிட்டு ஒரு சில இல்லஸ்ட்ரேஷன் சொல்லி முடிச்சிடறேன். The law reveals sin. அந்த சட்டமானது நம்முடைய பாவத்தை காண்பிக்கிறது. And grace removes sin. கிருபையானது நம்முடைய பாவத்தை நீக்கிறது. The law demands righteousness. சட்டமானது நாம் நீதியாக இருக்கும்படியாக நம்மை எச்சரிக்கிறது அல்லது நம்மை எதிர்பார்ப்பு நோக்குகிறது என்று சொல்லலாம். கிரேஸ் ப்ரொவைட்ஸ் ரைச்சஸ்னஸ். கிருபையானது நமக்கு நீதியை கொடுக்கிறது. த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. ஒரு சில முதல்ல சொன்னேன், நீ காலையில எழுந்திரிச்ச உடனே கண்ணாடியில முகத்தை போகும்போது முகத்துல அழுக்கு தெரியுது, ஆனா கண்ணாடி உங்களுடைய அழுக்க தூக்குறது இல்லை. ஆனா அதே மாதிரி இந்த மிரர் என்பது, இந்த கண்ணாடி என்பது சட்டம். ஆனா அது நம்முடைய அழுக்கை காண்பிக்கிறது, நம்ம பாவத்தை காண்பிக்கிறது. ஆனா தேவனுடைய கிருபையானது அந்த அழுக்கை நீக்கும். இந்த பைபிள் சரி
இன்னொரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்லி இதோட முடிச்சதே வேண்டாம். இந்த கோர்ட் ரூம்ல ஒரு ஒருத்தர் ஒருத்தர் நண்பர், அவருடைய நண்பர், ஒரு அவர் வந்து லாயரு, இவன் வந்து ஒரு குடிகாரன், குடிச்சிட்டு திருடிட்டு ஏதாவது வந்து கோர்ட்டு போவான். உடனே அந்த அவருடைய நண்பர் ஒரு வக்கீலா இருக்கிறதுனால அவனுக்காக வாதாடி அவனுக்கு விடுதலை செய்வார். அதனால இவன் துணிகரமா நமக்கு நண்பரை ஒரு வழக்கறிஞர் இருக்காரு, நமக்கு ஈஸியா தப்பிச்சு வரலாம்னு சொல்லி நான் அநேக முறை அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருந்திருக்கிறான். ஆனா அந்த வழக்கறிஞர் ஒரு நாள் நீதிபதி ஆயிட்டாரு. நீதிபதி ஆன பிறகு வழக்கம் போல இவன் ஏதாவது ஒரு பொல்லாப்புல ஒரு துணிகரமான பாவத்துல ஈடுபட்டு அவனை கொண்டு வராங்க. கொண்டு வந்த உடனே இவன் வழக்கம் போல அவர் நம்மளை நீதிபதி ஆயிட்டா நம்மளை விடுதலை ஆகிடுவாரு என்று அவன் யோசிச்சான். அப்ப அவர் சொன்னாரு, நான் உனக்காக வாதாடி ஜெயிச்சேன், இப்ப நான் வந்து நீதியைத்தான் உனக்கு சொல்ல முடியும், நீ எது தப்போ ரைட்டோ அதுக்கு நீதி தான் சொல்ல முடியும், நான் இப்ப நீதிபதி, இதற்கு விரோதமா நான் ஒரு இதுக்கு ஐ கேனாட் பி ஒரு உனக்காக சலுகை எல்லாம் செய்ய முடியாது என்பதாக சொல்லி அந்த தண்டனை இருக்கிறார். ஆகவே இந்த நீ இந்த ஏசாண்டனுடைய நீதிபதியாக அவர் ஒரு நாள் வரும்போது அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த கிருபையினாலே நாம் தப்பித்துக் கொள்கிறோம். அவர் நமக்காக பட்ட பாடுகளினாலே நாம் தப்பித்துக் கொள்கிறோம். அதனால இந்த கிருபையை நாம் அலட்சியமாக எண்ணி நம்முடைய பாவத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த கிருபையில நாம் வளர முடியாது. இந்த கிருபையில வளர்றதுக்கு ஒரே ஒரு வேதத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். ஆகவே ஒரு தவறு செய்யும் போதோ, ஒரு தப்பு செய்யும் போதோ, அல்லது ஏதாவது செய்யும் போதோ நம்ம தாழ்த்தும் போது நம்ம கிருபையில வளரும். அந்த தாழ்த்தாதவனுக்கு அந்த கிருபையானது கொடுக்கப்படுகிறது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. சின்ன ஜெபம் பண்ணிடுங்க பிரதர். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளில தெளிவாக இந்த கிருபைக்கும் சட்டத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நாங்கள் இந்த வேத ஓப்பன் மூலமாக கற்றறிந்தோம். இவைகளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும். இந்த நாளிலே இதுல பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும். ஏசாண்டம்ல வேண்டிக் கொள்கிறோம் பரவ தகப்பனே. ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். கிறிஸ்துக்குள் சகோதரர்களை, இன்னைக்கு அருமையான வசனம் நம்ம கேட்டோம். தேவ பிள்ளை நம்ம மத்தியில வந்து எனக்கு ரொம்ப விருப்பம். எனக்கு இவங்க ஞானக்கலந்து வந்தாலே எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்கும். இன்னைக்கு அவர் உட்கார்ந்து இருக்க பார்க்கும்போது வின்சனையா மாதிரி எனக்கு இருக்குது. அந்த ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. சோபால உட்கார்ந்து